தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேம் ஆனந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் திரு பிரேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். இப்போ இந்த கரூரோட துயர சம்பவம் 41 உயிர்களை பலியாகி இருக்கிறது. நாம் பேசக்கூடிய இந்த நொடி வரை நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய இருவேறு கருத்துகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் தொடர்வதை நீங்களும் பார்ப்பீங்க. குறிப்பாக இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் என்ற ரீதியில் தான் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அரசு தரப்பிலும் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் பார்வையிடுகிறார். குடியரசுத் தலைவர்லேருந்து மாநில தலைவர்கள் வரை அறிக்கை விடுகிறார்கள். ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். நிவாரண உதவிகள் அறிவித்துள்ளார்கள். இவையெல்லாம் கடந்து தற்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நிறையா யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பேட்டிகள் எடுப்பதை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அதை சுற்றி அந்த மாடியிலிருந்து பார்த்த பொதுமக்கள் எல்லாமே இப்படியாக நிறைய கருத்துக்களோடு நிறைய தொடர்கிறது அந்த சம்பவத்தின் மீதான நீட்சி. இப்படி பார்க்கலாம் திரு பிரேமானந்த். முதல்ல ஒரு தனி மனிதனாக இந்த இறந்தவங்களுக்காக என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, நாகரிகமாக முன்னேறிட்டோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு மரணம் ஸ்டாம்பேடு நடந்தது வந்து உள்ளபடியே மிகுந்த வருத்தத்திற்கும் துக்கத்திற்கும் உள்ளாக்குகிறது. இது முதல் தடவையாக மத்திய அமைச்சர் வந்து பார்க்குறாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் சரி. சரியான முறையில் நம்முடைய இளைஞர்களை நாம் பயிற்றுவிக்காததுக்கு தான் இந்த காரணம். இந்த கும்பல் மனப்பான்மை வந்ததுக்கு காரணம் அதுதான் முதல் முக்கிய காரணம். அதுதான். கல்வி நிலையங்கள்லேருந்து ஒரு கல்வி நிலையத்திலேருந்து வரும்போது ஒரு பையன் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும், என்ன மாதிரி அரசியல் எதிர்கொள்ளணும், என்ன மாதிரி உணவு முறை பழக்க வழக்கங்கள் நம்முடைய எதிர்காலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம், எந்த மாதிரி தொழில் புரிந்தால் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த மாதிரியான பயிற்றுவிக்கக்கூடிய விஷயங்கள் கல்வி நிலையங்களில் இல்லாமல் அது முழுக்க தனியார் மயமாக்குதலும் பணம் சம்பாதிப்பதனுடைய நோக்கமாகவே மாறி போனது தான் இந்த கும்பல் மனப்பான்மையோட துயர சம்பவத்திற்கு மிக முக்கிய காரணம். ஸோ அந்த கோணத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி சேவை செய்வதற்கு உண்டான ஒரு விண்டோஸை கூட இங்கே வந்து அரசாங்கங்கள் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயம். நம்ம அதிலிருந்து தான் பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த முழுக்க இந்த சம்பவம் நடந்ததற்கு முதல் குற்றவாளி அல்லது முதல்ல நம்ம காயம் நிறுத்த வேண்டியது வந்து தமிழக வெற்றி கழகம் தான். கட்சி ஆரம்பிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கட்சியை வந்து ஆளுங்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கட்சியை எதிர்த்து நம்ம ஆட்சிக்கு வரணும், அவங்களுடைய ஊழல்களை கேட்கணும் அப்படின்னு பஸ்ஸு மேலே நின்றுட்டு பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிலாம் முடிவு பண்ணவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்டமைப்பை காப்பி பண்ணியாவது மாவட்டம், கிளை, இந்த மாதிரி பொறுப்பாளர்களை போட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அது என்னமோ அவங்க சட்டத்தை மீறுறாங்க, சட்டத்தை மீறி ரோட் ஷோ நடத்துகிறாங்க, அதெல்லாம் வேற. அந்த பிரச்சாரம் வந்து நீ என்ன சொல்கிறியோ அது மக்களுக்கு போய் சேரணும். அப்போது உன்னைய நடிகனாக பார்க்க வரங்களை மக்களை வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டியது உன்னுடைய முதல் மண்டையில் உதித்திருக்க வேண்டிய முதல் சிந்தனை. அப்போது அந்த மக்களை அரசியலாக பயிற்றுவிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான சூழலை நீ போய் நிற்கிற இடத்துல ஏற்படுத்தியிருக்கணும். வெறுமனே உன்னைய புகழ்ந்து பதாகைகள் வைப்பதும் எங்கேயுமே உன்னுடைய கட்சி ஆட்கள் யாருமே இல்லாமல் நீ நடந்துக்கிறது தான் இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்ததுக்கு காரணம். ஒரு இடத்துல கூட அவங்க அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செஞ்ச மாதிரி விளக்கமே இல்லை. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 36வது மணி நேரம் போயிட்டு இருக்கு. 36வது மணி நேரத்திலேயே அந்த கழகத்தினுடைய தொண்டர்களாகவோ ரசிகர்களாகவோ அல்லது விஜயனுடைய நலமிருமிகளாகவோ இருக்கிறவர்கள் முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் இருக்குதுல்ல, கொடுமை, ரொம்ப கொடுமை. என்ன பகிர்ந்துக்கிறாங்க? கெட்ட வார்த்தை தான். நீங்க ஏதாவது ஏப்பா நீங்க அங்க இல்ல, மருத்துவமனையில் போய் அந்த 40 பேரை நீங்க பார்த்துக்கலாம், அந்த 100 பேருக்கு தேவையான விஷயங்கள் நீங்க செய்யலைன்னு கேட்டா கெட்ட வார்த்தையில் தான் திட்டுறாங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. எனக்கு வேணும்னா என்னோட அலைபேசியில கூட இருக்கு, எடுத்து காட்டுறேன். முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறாங்களே தவிர அவர்களுக்கு அதற்குண்டான புரிதலே இல்லை. அதுக்கு முன்னாடி பிரேமானந்த், நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலிருந்தே ஒரு கருத்துக்கள் தொடர்கிறது. குறிப்பாக
அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்து தாவேகா மீது இந்த விமர்சனம் குற்றச்சாட்டுகளாகவே தொடர்கிறது. நாம் தமிழர் கட்சி அதை ரொம்ப கூர்மையாக வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். என்ன அரசியல் மயப்படுத்துதல் என்றால் முதல் என்ன திரு பிரேமானந்த்? ரொம்ப சிம்பிளாக பேசுவோம். திருச்சியில் ஒரு பிரச்சார கூட்டம் அந்த வண்டியோடு ஆரம்பிக்குது. மக்கள் குழும்புறாங்க. இவர் அந்த வாகனத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் திருச்சியினுடைய வீதிகளில் பவனி உலா வருகிறார். அப்போது ஒரு தலைவனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி வராங்க இவங்க, நம்ம பேசுறது எங்கே கேட்பாங்க, இவங்களோட தொகுதி பிரச்சனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து யோசிக்கணும். இல்லை இந்த மாதிரி கும்பலாக வர்றது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? ஒரு தனி மனுஷன் வெயிலில் மழையில் இப்படி நின்றுட்டு இருக்காங்களே, இப்படி வராங்களேன்னு முதல்ல அடிப்படை சிந்தனையோடு யோசிச்சா, அடுத்து கூட்டம் வந்து நாமக்கல்லுக்கு வராங்க. நாமக்கல் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நான் ஒருவேளை அந்த மாதிரி கட்சி பொறுப்பில் இருந்து என்னை வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிற வழி நடத்தணும் அப்படின்னா, முதல்ல காவல்துறையில் போய் அனுமதி கேட்போம். காவல்துறை சொல்ல இங்கே கொடுக்கலன்னு சொல்லலாம். காவல்துறையோட கலந்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல பேரிகேட் போடணும், எத்தனை பேர் வருவாங்க. விஜய்க்கு அதெல்லாம் ரொம்ப எளிது. ஏன்னா புதுதாக யாரும் அவர் வரப்போறதில்லை. அவர் ஆல்ரெடி ரசிகர் மன்றங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஊருக்கு வீதிக்கு தெருக்கு அவர் வந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன் ரசிகர் மன்றங்களை ஒவ்வொரு சினிமா திறக்கும் பொழுதும் பிளாக்ல டிக்கெட் விட்டோ ஒயிட்ல டிக்கெட் விட்டோ ரசிகர் மன்றங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவர்களை வந்து அவர் நெறிமுறைப்படுத்துறது ரொம்ப எளிது. விஜய் மக்கள் இயக்கம் அபிஷியலா சொன்னா விஜய் மக்கள் இயக்கம் அது என்னவோ, விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றம் என்னமோ, அவர்களுக்கு நாமக்கல் கூட்டம் போட போறேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மண்டபம் எடுங்க. பொறுப்பாளர்களோ ரசிகர் மன்றங்களோ வாங்க, ஒரு 50 பேரோ 100 பேரோ 500 பேரோ வாங்க, மதிய உணவு போடுங்க. தம்பி காலையில் 8:45 நான் வரேன், 9 மணிக்கு இங்கே வரேன், உங்களோட தொகுதி பிரச்சனை சொல்லுங்க, இந்த கிளை உன்னோட ஊர்லேருந்து வர மக்கள் உன்னுடைய பொறுப்பு, நீ தான் 15 பேரோ 50 பேரோ கூட்டிட்டு வரணும், இந்த இடத்துல நிறுத்துறேன் எனக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துடணும், ஆதவ் கிட்ட சொல்லிடு, புஸ்லி கிட்ட சொல்லிடு, ஜான்வரி சொல்லிட்டு நிர்மல்குமார்கிட்ட சொல்லிடு, இந்த பிரிச்சுக்கோ, நீ இந்த 20 பேர், நீ இந்த 20 பேர், நீ இந்த 100 பேர் பிரிச்சுக்கோ. இதுதான் முதல் ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர். இது எதுவும் நடைபெறவில்லைன்னு உறுதியா நம்ம சொல்லலாம். நடைபெறவில்லைன்றதுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 4 தொடர் காட்சிகள் நடந்தது இல்லவா? கும்பலா எப்படி வந்துடுறான்? ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களை நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். திடீர்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட வரேன்னா அவனை எப்படி நான் அதான கேள்வி. அப்போ அதுக்கு தானே நீ வச்சிருக்கிற, உங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சரே இல்லை. நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். இவர் கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. இவரால் கிளை பொறுப்பாளர்களாம் மாவட்ட பொறுப்பாளர் போட முடியல. கூட்டணிக்கு போய் நாம் தமிழர் கட்சிக்கு 100 விழுக்காடு தொண்டர்கள் அல்லது கருத்தாளர்கள், அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்பினா வச்சுக்கலாம். ஆனால் அங்கே தாவேக்கால் பார்க்கும் பொழுது ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த அந்த சரிபாதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி தொண்டர்களை வேண்டுமென்றால் ஒருங்கிணைக்கலாம், அதுவே தவறிவிட்டார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டுறீங்க. ரசிகர்களை என்ன செய்துவிட முடியும்? தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகளை, கை குழந்தைகள் இருந்ததை பார்க்கிறோம். கை குழந்தைகளோடு வந்தார்கள். அவர்கள் யார் வர சொன்னா? அதை அவர்களை பாதுகாப்பதை விட ஒரு கட்சி நிர்வாகிக்கு வேற வேலை கிடையாது. நீயும் எப்படி பாதுகாத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இவங்க வந்து 5:30 மணிக்கு கரூருக்குள்ள வராங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 5:30 மணிக்கு ஒரு ஊருக்குள்ள வராங்க. வருவதற்கு முன்பதாகவே நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொல்றேனே, காவல்துறையோடையோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரோடய இவங்க உட்காந்து பேசியிருப்பாங்களான்றது எனக்கு டவுட். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை நோக்கி ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வராங்கன்னு. உன்னால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி பார்த்துட்டு 2 தடவை பார்த்துட்டு, விக்கிரவாண்டியில் ஒரு தடவை பார்த்துட்டு, மதுரையில் ஒரு தடவை பார்த்துட்டு, உன்னை நோக்கி வராங்க ஒரு 10,000 20 பேர் ஒரே நேரத்தில் குழுங்குறாங்கன்னு தெரியும். நாங்கள் அதை வேற மாதிரி பார்க்குறோம், இருந்தாலும் வராங்க. அப்போது அவர்களுக்கு நீ என்ன பண்ணணும் சார்? காவல்துறை அதிகாரியோட உட்காந்து அவங்களே சொல்லுவாங்க, வேலுசாமிபுரத்துக்கு வரீங்களா, வேலுசாமிபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு சவுக்கு கட்ட வச்சு பேரிகார்டு போடு. பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது செய்கிறது செய். பேரிகார்டு உங்கள்கிட்ட காசா இல்லை, கொட்டி கிடக்குதில்ல ஆண்டவதில்ல, பேரிகார்டு 2 பக்கம் பேரிகார்டு போடு. மக்கள் அங்கே நிறுத்து. சாலையில் உன்னுடைய வாகனம் உன்னோட கூட வரையக்கூடிய வாகனங்கள் மட்டும் வரட்டும். நீ ஸ்பீக்கர் கூட ரோட்டில் வைக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி செஞ்சா பக்கத்தில் 2 ட்ரை சைக்கிள்லையோ டாடா ஏஸ்லையோ ஸ்பீக்கர் கேட்டுட்டு பேரிகார்டுக்கு அந்த பக்கம் மக்கள் நிற்பாங்க. குறிப்பிட்டவர்கள் யாராவது புகைப்படம் எடுக்கணும், அதுதான் உங்கள்கிட்ட நீ கல்வி நீ ஏதோ நடத்துனீங்கல்ல, அது மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்களை வச்சு புகைப்படம் எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒன்றும் சார் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் க்ரௌட்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. வேலுசாமிபுரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்பதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடந்திருக்கு. இதை விட ஜாஸ்தின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பேர் வரும்போது ஒன்றும் நடக்கல, ஒன்றுமே நடக்கல இல்லைங்க. வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. அதுதான் அரசியல் மயப்படுத்துறது. அரசியல் மயப்படுத்தப்பட்டவனுக்கும் அரசியல் மயப்படுத்தப்படாதவனுக்கும் இதுதான் வித்தியாசம். போதிய ஒத்துழைப்பு காவல்துறை தரப்பில், நிர்வாகத்தின் தரப்பில் தரப்படவில்லை. அது சில தினங்களுக்கு முன்னால் அதிமுகவால் நடத்தப்பட்ட
அந்த எடப்பாடி பழனிசாமியோட பேரணிக்கு தந்த ஒத்துழைப்பை, அந்த திட்டமிடலை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் வழங்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஒரு கட்சியில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இயன்ற அளவு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நிர்வாக ஒத்துழைப்பு அவங்க கொடுக்குறோமோ கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிக்கணும். இது வந்து நிதர்சன உண்மை. இரண்டாவது, யதார்த்தமா நாம் தமிழருக்கு ரொம்ப டஃப் ஃபைட் தான். எங்களுக்கும் டஃப் ஃபைட் தான். இரண்டாவது, நிர்வாக ரீதியா நம்ம தான் அதை செயல்படுத்திக்கணுங்கிறேன் நான். நீ தான் உனக்கு பாதுகாவல், உன்னுடைய தொண்டர்களுக்கு உன்னுடைய ரசிகர்கள் நீ தான் பாதுகாவல். நீ பாதுகாவலா இருக்காத போது உன்னை எப்படி சட்டமன்ற உறுப்பினராவோ ஒரு கவுன்சிலராவோ ஒரு அமைச்சருக்கோ எப்படி வருவே? நீ தான் உனக்கு பாதுகாவல். முதல்ல நீ தான் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸே போடுற. நீ எங்க இடம் கேட்ட அங்க கொடுக்கல. நான் கரூர் போயிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். உழவர் சந்தை எங்க இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் உழவர் சந்தையும் பக்கம் பக்கம் இருக்குது. அந்த இடத்துல கொடுத்தா எப்படி நிற்க முடியும் ஜனங்க? வேலுசாமிபுரம்ன்றது நல்ல அகலமான ரோடு. நீங்க அந்த டிவைடர் போட்டு இந்த பக்கம் ஒரு 70 அடி அந்த பக்கம் ஒரு 70 அடி ரோடு நடக்கும். அது நல்ல அகலமான சாலை. ரவுண்டான ஒப்பிடும் பொழுது இது சரியான இடம் தான். அது இது ரொம்ப நல்ல இடம். அதுதான் நம்ம இப்போ சும்மா கூட பேசணும். அதுதான் 2 நாட்களுக்கு முன்பதாக நடந்த எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய கூட்டமே அதுக்கு சான்று அல்லவா? 10,000 பேர் வருவாங்கன்னு தான் எழுதி கொடுத்தீங்க. ஸோ எண்ணிக்கையின்படி உங்களுக்கு ஜாஸ்தி வந்தாங்க. அது எப்படி வந்தாங்கன்னு நம்ம பேசுவோமா? நாமக்கலுக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க, கரூருக்கு நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்போ நாமக்கல்ல இருந்து கரூர் வழியில இருக்கிற பரமத்தி வேலூர் ஜனங்க உங்களை பார்த்தாங்களா பார்க்கலையா? பார்த்தாங்களா பார்க்கலையா? பார்க்கல அப்படின்னா அப்ப எப்படி அவங்க உங்க கூட தானே வருவாங்க? வந்தவர்கள் யாரும் முதிர் வயதாட்கள் கிடையாது. வந்தவர்கள் யாரும் நல்ல பழுத்த பழங்கள் கிடையாது. வந்தவர்கள் யாரும் அறிவாளிகள், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், வக்கீல் அந்த மாதிரி கிடையாது. வந்தவர்கள் அத்தனை பேரும் படிக்கிற பசங்க, இல்லை படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற பசங்க. நான் இப்படிதான் பேக்கிறேன். அதனால படிக்கிற பசங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பசங்க. நாங்களாம் பேச்சுலராக இருக்கும்போது ஆஃபீஸ் விட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? நேராக எங்கடா சினிமா ஓடுது, நேராக அங்கே போய் சினிமா பார்ப்போம், நேராக பீச்சுக்கு போவோம், இப்படி தானே பண்ணுவோம். அதுதான் அந்த பசங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் அவங்கள தொண்டர்களாகவே எடுத்துக்கல. உண்மையிலேயே கட்சிக்கு ஒரு அமைப்பு இருந்து வலுவான அமைப்பாக இருந்திருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதிலிருந்து அவர்கள் வெளியே வரும் வரை அந்த கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். கட்சியை நேசிப்பதற்கு காரணம் அதுதானே. நீ உன் கட்சி கொடியை தலையில கண்டதுக்கு எவ்வளவு கொடி கீழே போட்டு போயிருக்கிற? அப்போ உனக்கே உன் கட்சி மேல விசுவாசமோ பற்றோ அந்த கொடியின் மேல ஒரு புரிதலோ இல்லைங்கிறது தான் நிஜம். அப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு இப்படிதான் நிக்கணும் அப்படிதான் நிக்கணும்னு நாம இல்லை, காவல்துறை இல்லை, மிலிட்ரியே வந்தாலும் சொல்ல முடியாது. அப்போ லட்டி சார்ஜ் நடக்கதான் செய்யும். கண்ணீர் புகைப்பட்டுகள் அடுத்தடுத்த இடத்துக்கு அவங்க போகதான் செய்வாங்க. அரசு இயந்திரத்தோட நீங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை புகைப்படங்கள் வருகிறது. ஆதவர்ஜுனா, புஸ்லி, இத்தனை புகைப்படங்கள் வருகிறது. அத்தனை புகைப்படங்களில் இவர்கள் எத்தனை முறை ஒவ்வொரு ஊரிலும் சென்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடவோ அல்லது அந்தந்த காவல்துறை அதிகாரியோடோ உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்களா? இல்லை, இப்போ அனுமதி வாங்கும்போது அதை பேசியிருப்பார்கள் தானே? பேசியிருக்கணும். அனுமதி எனக்கு இந்த இடத்துல கொடுன்னு பேசுறதோட வேலை முடியாது. நான் இப்படிதான் இந்த கூட்டத்தை நிர்வகிக்க போறேன்னு ஒரு செயல் வரைவு திட்டத்தை இவங்க காவல்துறை அதிகாரிகளோட பேசியிருக்கணும். இவங்க செய்யறதுனால சொல்றோம் நம்ம. ஏன்னா அரசியல் மயப்படுத்தாத கும்பலை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க பேசி இருப்பார்களான்னு கேக்குறீங்க. ஒருவேளை தெரியல, எனக்கு தகவல் உறுதியா இல்லை. அதனால ஒருவேளை பேசி இருந்தாலும் இவர்கள் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை அப்படிங்கிறத விஷயம். முன்னேற்பாடுகளை நீ செய்யாம, தண்ணி பாட்டில வாங்கி வைக்காம, குழந்தைகளையும் பெண்களையும் நீ வர வேண்டாம்னு மைக்கில் சொன்னா போதுமா? அவங்க தான் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்போ அவர்களுக்கு உண்டான ஒரு ஒழுக்க நெறிமுறையை கடைபிடிக்காம, அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு விஷயங்களை முன்னெடுக்காம, இதையெல்லாம் செய்யாம வெறுமனே அவங்க வந்து உன்னைய பார்க்கறதும் நீ அதை ரசிக்கிறதும் எந்த விதத்தில் சரியான கோணமா இருக்கும்? விஜய் மேலே ஏறி பேசிட்டு இருக்காருங்க. முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு பாடி ஏத்துறாங்க. அப்போ விஜயோட ரியாக்ஷன் என்ன? ஆதவர்ஜுனுடைய ரியாக்ஷன் என்ன? நீங்கள் முதல்ல தலைவராகிறீங்களா? சுதாரித்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? அப்பவே சுதாரித்திருக்கு. முதல்ல இவருடைய குரலுக்கு அங்க மரியாதை இருக்குதான்னு நான் கேட்கிறேன். இல்ல அது குரல் போய் சேர்கிற அளவுக்கு அங்க ஒலிபெருக்கிகள் இருந்துதான் பார்க்கணும். ஸோ இப்படி நிறைய இருக்கு. நம்ம இதை மாறி மாறி பேசிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை சரியான கோணத்தில் அணுகவில்லை, செய்யவில்லை. அவர்கள் 2-3 கூட்டங்கள் முடிந்த பிறகும் செய்யவில்லை, அணுகவில்லை. மாறாக தமிழக முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் 10,000 சேர் உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை பெருமையா பார்க்குற ஒரு மனநிலைக்குட்பாட்டார்களோ அப்படின்றது என்னுடைய சந்தேகம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாஸ் மென்டாலிட்டியை தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ். அவங்க வந்து அதை மற்ற கட்சிகள் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க
எளிதாக நாங்கள் வந்து ஒரு ரஃப்பான கட்சியா வளர்றோம் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமான விஷயம். எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அரசு இயந்திரத்தையும் மற்ற கட்சியினரையும் குறை சொல்வது எந்த விதத்திலும் அரசு இயந்திரம் மிக சரியா இயங்குச்சு அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? அரசு இயந்திரம் சரியாக இயங்குச்சு அப்படின்னு என்னால் உறுதிப்படுத்த முடியாது. காரணம், நான் அது என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கரூருக்குள்ள வருவதற்கு முன்பதாக டிஜிபி தேவார் சிதரம் அவர்கள் வந்து புஸ்லி ஆனந்திடம் பேசியிருக்கிறார். கரூரில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் சொன்னதை விட அதிகமான கூட்டம் இருக்கிறது, தயவு கூர்ந்து நீங்கள் வருவதை தவிர்த்து ஏடிஜிபி பேசியிருக்கிறார். அதை இவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்பது ஒரு தகவல் அவரே பதிவு பண்ணிக்கிறார். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, இவர்கள் ஒத்துழைக்கவில்லைன்னு? அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. ஒத்துழைக்கவில்லை. ஏடிஜிபி பேசியே நீங்க வந்து அதை ஒத்துக்கலைன்னா அப்ப அரசு இயந்திரம் அதன் பிறகு எப்படி நடக்கிறது, இப்போ எப்படி நடக்கிறதுங்கிறதா இப்ப சம்பவம் யாராவது நடந்ததுன்னு தான் பேசிட்டு இருக்க முடியும். அரசு இயந்திரம் சரியாக இயங்கவில்லை என்றும் சொல்ல முடியாது, இயங்குச்சுன்னு. அரசு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் பின்னணியில் காவல்துறையோட பாதுகாப்பின்மை, பாதுகாப்பு குறைபாடு, சரியான எண்ணிக்கையில் காவலர்களை அங்கு களமிறக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடருது. சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு இளம் காவலர் மட்டும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேற்பட்டவர்களை மருத்துவமனை ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்கிறார், கொண்டு போய் காப்பாற்ற. பெண் காவலரும் இன்னொரு பெண்ணை அணைத்து பெண் காவலர் செய்திருக்கிறார். கூட்டம் கிரௌட் வந்து அந்த ஷெட்டு மேலாம் ஏறி நிற்கும் போது லட்டி சார்ஜ் பண்ணி அவங்களை அங்கிருந்து அகற்ற முயற்சி பண்ணிருக்காள். இதற்கு மேல காவல்துறை செய்யணும் அப்படின்னா சார்ஜ் பண்ற நேரம் தான் நெரிசல் உருவாகிய நேரம் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. லட்டி சார்ஜ் எப்ப பண்ணுவாங்க? எல்லாம் அமைதியா இருக்கும்போது லட்டி சார்ஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்கும், அந்த ஷெட்டை கிழிச்சிட்டு அந்த பசங்க உள்ள போவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் மேல ஒரு அலுமினிய ஷீட் போட்டிருக்கோம், அது மேல ஏறுவாங்க. அப்பதான் அவங்க பண்றாங்க. அதுதான் சொல்றேன். சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு காரணமா சொல்றீங்க. கொஞ்சம் கூட திட்டமிடல் கிடையாது, கொஞ்சம் கூட முன்னேற்பாடுகள் கிடையாது. இதையெல்லாம் அடிப்படையில் இவங்களுக்கு இது ஒருவேளை திருச்சியிலோ நாகையிலோ அரங்கேறி இருந்தால் சுதாரித்து இருப்பார்கள், ஆனா அங்க போச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலான்றீங்க. ஆமா, அப்படிதான் அர்த்தமாகிறது சார். இவங்க மதுரையில் அந்த சேர்கள் உடைக்கப்பட்டது, 10,000-15,000 சேர்கள் உடைக்கப்பட்டதுன்னு கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை உடனே கூப்பிட்டு ஒழுக்கமா எப்படி நடத்துறது கட்சின்னு கத்துட்டு இருக்கணும். இவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையோன்னு கூட தோணுது. மனிதம் என்ற ஒன்று இருந்தால் அங்க அத்தனை உயிர்கள் பலியாகுது, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எந்த ஒரு கட்சியினோட முக்கிய நிர்வாகியும் அந்த இடத்துல இல்லாம போனது உண்மையிலேயே இப்படிப்பட்ட கட்சியில் நமக்கு வந்து பேசக்கூடிய நிர்பந்தத்துக்கு நம்ம துரதிருஷ்டமா நின்றுட்டு இருக்கிறோம்னு தான் கவலையா இருக்குது. அவ்வளவு அனுபவமின்மையா இருக்காங்க, இல்லை அவ்வளவு அச்சப்படுகிறார்கள், இதற்கான திறமை அவங்ககிட்ட இல்லைன்னும் போது தமிழகத்தை ஆட்சி செய்ய வருகிறோம், முதலமைச்சராக நாங்கள் களம் காண விரும்புகிறோம் என்ற கோரிக்கைகளோடு களத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி பார்க்க முடியுது திரு? அனுபவமின்மை, அவர்கள் முன்னேற்பாடு இல்லை அப்படின்னா நீங்க கட்சி தொடங்கும் போது கட்சி கலரை எங்கிருந்து எடுத்தீங்க? யானை சின்னம்ன்றது எப்படி போட்டீங்க? தமிழக வெற்றி கழகம்னு எப்படி போட்டீங்க? எங்கிருந்து புஸ்லி ஆனந்த கூப்பிட்டு வந்தீங்க? எங்கிருந்து ஆதவ அர்ஜுனா பிக்கப் பண்ணீங்க? எப்படி ஒரு பத்திரிகை, ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல பெயர் வாங்கின பத்திரிகை உங்களுக்கு சார்பாக எழுத வச்சீங்க? இதுல எல்லாம் நீங்க எப்படி யோசிச்சுட்டு மாஃப் மென்டாலிட்டியோட வந்து களத்தை சந்திக்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்து அறிவு இல்லை, நேரம் இல்லை, காசு செலவு பண்ண முடியல, இது வெட்டுக்கூச்சல். இது வந்து வெற்றுக்கூச்சல். இது ஒரு விதமான எதேச்சதிகார மனோபாவம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விஜய்க்கு இருப்பது எதேச்சதிகார மனோபாவம். தன்னை நோக்கி அது எவ்வளவு பேர் வராங்க பார்த்தீங்களா, என்னைய பார்க்க எவ்வளவு பேர் வராங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற சிந்தனை அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த சிந்தனை அந்த மனிதனுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே மனிதம் இந்த 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 நொடி வரைக்கும், நான் பேசிக்கொண்ட இந்த நொடி வரைக்கும் அவரிடத்தில் இருந்து நான் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறேன்னு சொல்லி வரலைங்க. ஐ வில் மீட் த ப்ரெஸ்ன்னு சொல்லி வரலைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 10 லட்சம் தருது, விஜய் 20 லட்சம் தருதுன்னா இப்போ அதில் தான் இவங்க 2 பேருக்கும் போட்டியா? சத்தா நீ ஜாஸ்தி காசு கொடுப்பியா, நான் ஜாஸ்தி காசு கொடுப்பேன்னு அவங்க கூட போட்டி போடுறாங்களா அப்படின்றது தான் அப்படிதான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 10 லட்சம், விஜய் கட்சி 20 லட்சம், மத்திய அரசு 3 லட்சம், 2 லட்சம் காயமடைந்தது. காங்கிரஸ் அந்த தொகுதி 1 கோடி, காங்கிரஸ் 1 கோடி. அப்ப விவசாயிக்கு 5,000 கடனை தள்ளுபடி மாட்டாங்க. என்ன நார்மலா இங்க இருக்கிற ஓட்டுன்னா என்னன்னு தெரியாது ஏழை மக்கள் வந்து கடன் வாங்கினா மிரட்டுவான் பேங்க்ல. மிக்ஸ் இது என்னது மினிமம் டெபாசிட் இல்லைன்னா அதுக்கு இருக்கிற காசெல்லாம் பிடிங்குவான்.
நான் வந்து என் பிள்ளைய வாழ வைக்கணும்னா விஜய் மாதிரி கட்சியில் போய் சத்தா தந்துருவானுங்க பொழுது 35 லட்சம் 40 லட்சம் என் பிள்ளை நிம்மதியாக படிச்சுட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட அரசியலை நிர்வகிக்கிறது இந்த செகண்ட் வரைக்கும் ஆளுங்கட்சி இவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுத்தது? என்ன இவர்களும் கட்சி வச்சிருக்கிறாங்க, இவங்களும் நடத்துறாங்க, என்ன நடவடிக்கை? 4 பிரிவுகள் கீழே வழக்கு வழக்கு தானே பதிவு 3 மற்றும் 1 நான் கேட்கிறேன். இந்தியா வாண்ட் டு பி அ டெவலப்டு கண்ட்ரி, இந்தியா இஸ் டெவலப்பிங். நம்ம கிட்ட ஆடி கார் இருக்குது, மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது. அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இட்டாலியிலையோ ரோம்லையோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? 24 மணி நேரத்தில் தூக்கி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிறுத்தி இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் அது செய்யல? ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சும் நாகரிகம் இல்லாத அரசியலை பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி வேணா ஏமாத்தலாம். இன்னும் 6 மாதம் 7 மாதம் கழித்து தேர்தல் வருகிற நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் வந்து எங்கள் கட்சி தொடங்கி பிரச்சார கூட்டம் எடுக்கும்போது 40 உயிர்களை கொடுத்து எங்கள் கட்சியை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம்னு பேசுவாங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 40 உயிர்கள் கொடுத்து எங்கள் கட்சி இன்னைக்கு தாங்கி நிற்குது, 40 தியாகிகளை நாங்கள் இழந்தோம். அடுத்த வருஷம் இவங்களே கண்ணீர் வழக்கம் செலுத்தினாலும் செலுத்துவாங்க. எங்கள் தலைவரை பார்க்க வந்து தங்கள் உயிரியே துச்சம் என மதித்து எங்கள் தலைவரை பார்க்க வந்தாலும் இவங்களே புகழ்ந்துக்குவாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இங்கே 41 பேர் உயிர் நீத்ததின் அடிப்படையில் தியாக தீபங்களின் மேல் கட்டமைக்கப்பட்ட கட்சி அப்படின்னு கண்டிப்பா இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த நாள் ரொம்ப நடைபெறும். ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ தாவேகா சார்பில் சிபிஐ கோரிக்கை வைத்திருக்கிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புகார் மனு வழங்கியிருக்கிறார்கள். தாமா முன்னிருந்து வழக்கு எடுக்கணும்னு தமிழக அரசாங்கம் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம் பிரியமான? தாவேகா பின்னாடி யாரோ இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரத்துவமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமானன் ஒன்று சொல்லுவார். ஒருத்தனை நான் கொண்டுட்டேன், எங்கள் அப்பனை ஒருத்தன் கொண்டுட்டான், நான் உட்காந்து அழுதுக்கிறேன், கொண்டவனை என் கூட சேர்ந்து உட்காந்து அழுற மாதிரி தான் கணக்கு. நம்மளுடைய மனசாட்சியை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசாட்சியை கொண்டுட்டு தாவேக்கா போய் சிபிஐ என்கொயரி கேட்குதுன்னா தாவேக்காக்கு அரசியல் புரிஞ்சிருச்சோன்னு தோணுது, இல்லைன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை புரிஞ்சிருச்சோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிபிஐ என்கொயரி எத்தனை விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையோடு அணுகி ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுத்துருக்கு, அல்லது அந்த தீர்வு என்னைக்கு ஒரு புரட்சிகரமான தீர்வாக வந்திருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்நாளில் உணரல. ஸோ இனிமேல் மேடையில் பேசும்போது இல்லை செந்தில் பாலாஜி தான் செஞ்சிட்டாரு, அதுக்காகத்தான் நாங்கள் இவங்க ஒழுங்காக விசாரிக்க மாட்டேன்னு நாங்கள் சிபிஐயை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தன்னை மேடையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு நாடகம். அருணா ஜெகதீசன் அம்மா வச்சு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். அவரால் அதுதான் செய்ய முடியும் போல இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்பது வெறுமனே பாலம் கட்டுவதற்கும் 1000 ரூபாய் சன்மானம் கொடுப்பதற்கும் காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, எங்கெல்லாம் மக்களுடைய சுதந்திரம், எங்கெல்லாம் மக்களை மற்றவர்கள் ஏளனமாக நடத்துகிறாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் நிலைநிறுத்த வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. அன்பார்ச்சுனேட்லி நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் செய்த இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்சு எந்த அமைச்சரும் ஓப்பனாக பேசலைங்கிறதே துயரமான விஷயம். அவர்கள் ஒரு நபர் கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திரு அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த தூத்துக்குடியினுடைய தீர்ப்பு இன்னும் இவர்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பரிந்துரை இன்னும் சரியாக அவர்கள் செய்ய மாறாக அந்த அதிகாரிகள் யார் தண்டனைக்குள்ளாக அவர்கள் எல்லாம் உயர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க, பதவி உயர்வு தந்தார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதே போல் அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுக்கும் இந்த இதிலும் யாருக்காவது உயர் பதவி கொடுப்பார்களா, அல்லது எதிர்காலத்தில் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா என்பதும் ஆச்சரியமான ஒரு விஷயம். உறுதியா இதுல அரசியல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுல அரசியல் இல்லாம இல்ல, உறுதியா இதுல அரசியல் இருக்கு இந்த விவகாரம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க சொன்ன பின்னணியில தான் இப்ப எந்த அமைச்சர்களும் பேசலன்னு சொல்றீங்க. இந்த மரணம் நடந்த 2வது நாளா இருக்குமா? ஆமா ஆமா, முந்தா நேத்து, தட் இஸ் இன்னைக்கு என்ன கிழமை? திங்கள். சனிக்கிழமை மாலை நடந்தது அல்லவா? ஆமா, சனிக்கிழமை மாலை 11 மணிலிருந்து இது அரசியலாக்கப்பட்டு விட்டது. அது வரைக்கும் அது விஜயோட அரசியல். அதன் பிறகு இது தமிழ்நாட்டிற்குள்ள அரசியலாக கட்டமைக்கப்படுகிறது. என்னுடைய பார்வையில் கட்டமைக்கப்படுகிறது. என்னுடைய பார்வையில் அநேகமாக இது உதயநிதி ஸ்டாலினா விஜயா என்று கொண்டு போய் நிறுத்துவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒத்து போகிறதா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அப்படி நகர்கிறதா என்பது புரியவில்லை. ஆனால் நான் இதற்கு முன்பதாகவே என்னுடைய 2-3 அலைபேசி பேட்டிகளிலும் தொலைக்காட்சி பேட்டிலும் சொல்லியிருக்கிறேன்,
தமிழக வெற்றி கழகத்தின் பின்பதாக ஒன்று பாஜக இருக்கிறது அல்லது திமுக இருக்கிறது. திடீரென்று வானத்திலிருந்து குதித்த தேவர் போல இவர் வந்து கட்சி ஆரம்பிப்பதும் என்ன அமெரிக்காவுடைய ரோட் ஷோ மாதிரி இங்கே நடத்தி கொண்டிருப்பதும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். முற்று முழுவதுமாக தமிழ்நாட்டை கிராமங்கள் வரைக்கும் போய் முடிச்சு விட்டுலான்ற முடிவில் தான் சுற்றி நிற்கிறாங்க. திரு அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கை வந்த பிறகு உண்மை கொஞ்சோண்டு வரும். உண்மை கண்ணுக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன நடந்தது. கொஞ்சோண்டு தான் வரும். ஆமா, உண்மை கொஞ்சோண்டு தான் வரும். உண்மை கொஞ்சோண்டு தான் வரும். ஏன்னா 11 மணிக்கு மேலே நடக்கிறது தானே. இங்கு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் செய்யும் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் நடக்கும் எந்த கருத்து பரிமாற்றமும் உண்மையாக வெளியே வந்ததில்லை. வழக்கமா நாம் தமிழர் கட்சி தான் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க மாத்தி சொல்றீங்களே. நாங்க யாருக்கும் நாம் தமிழர் கட்சி என்பது யாருக்கும் பி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது. நாங்க தான் மெயின் டீம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, வெறும் 8% வாக்குகளை வைத்துக் கொண்டு எந்த பொறுப்பிலும் சட்டமன்றத்திலோ கவுன்சிலராகவோ நாங்கள் இல்லை என்று இவர்கள் கூவிக்கொண்டிருக்கும் பொழுதே எங்களை பாஜகவுடைய பி டீம் என்று சொல்கிறார்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா விஜய் திமுகவுடைய பி டீம் என்று சொல்வது, இதெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. எங்களை நோக்கி கிரிட்டிசிசம் எந்த அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு நாங்கள் வளர்கிறோம். எங்களுடைய கிரிட்டிசிசம்ன்றது வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வைக்கிற கிரிட்டிசிசம்ங்கிறது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியோ பாஜகவை நோக்கியோ வைக்கும் கிரிட்டிசிசம் என்பது நெகட்டிவ் கிரிட்டிசிசம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற. அலையாத்தி காடுகளை பராமரிப்போம் அப்படின்றது தமிழக அரசை நோக்கி நகர்த்து இருப்பதனால சொல்றீங்களா? வேல் தூக்கணும் போதிலிருந்தே சொல்கிறேன். என்று அண்ணன் வந்து வீரத்தமிழ் முன்னணி என்று வைத்து வெற்றிவேல் வீரவேல் இதுதான் எங்களுடைய பண்பாடு என்று தூக்கி கொண்டு வந்தாரோ அன்றிலிருந்தே சொல்கிறேன். முருகர் மாநாடு, ராமரை கைவிட்டு வேல் பாஜக தூக்கிக்கிறது. ஐயா முருகர் மாநாடு வைக்கிறார்கள். அலையாத்தி காடுகள் வரைக்கும் வந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் பாசறையை காப்பியடித்து அவர்களும் சுற்றுச்சூழல் பாசறை மாதிரி ஒன்று வைத்திருக்கிறார்கள். ரத்த குருதி கொடை பாசறை காப்பியடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அந்த அரசியலை தான் இவர்கள் செய்கிறார்கள். இதுல பி டீம் ஏ டீம் நாங்க எல்லாருக்குமே ஏ டீம் தான். நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் எங்களுக்கு பி டீம். எங்களை பார்த்து அரசியல் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பார்த்து எழுதுபவர்கள் நிறைய ஸ்கோர் பண்றாங்களோ? அமாவாசைகள் இருக்கத்தானே செய்வார்கள். அதற்கு என்ன பண்ண முடியும்? அதை எப்படி புரிஞ்சுக்குது நாம் தமிழர்? ஏப்பா நம்மளை பார்த்து நிறைய மார்க் அவனுக்குறான் பாடுறதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க நாம பேசுற அந்த தமிழ் தேசிய அரசியலை நிறுவ மாட்டேங்கிறாங்க. தமிழ் தேசிய அரசியலின் கூறுகளான மக்களுக்கான அரசியல்ல சில அடையாள அரசியல் இருக்கிறது. மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர்களின் மாநாடு, தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான போராட்டம், செவிலியர்களுக்கான போராட்டம், இவ்வளவும் இருக்குது. இதுல இந்த ஆளுங்கட்சியாகட்டும் வேற எந்த கட்சியாகட்டும் மரங்களின் மாநாடா, நாங்களும் மரம் நடுறோம், அலையாத்தி காடுகளை பராமரிக்கிறோம். மலைகளின் மாநாடா, இனிமே கல்குவாரி 6 மாசம் யாரும் வெட்டாதீங்க, இதை சொல்றாங்க. பட் நாம் தமிழர் கட்சி கூறுகின்ற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு, செவிலியர்கள் போராட்டத்துக்கு, ஆசிரியர்களுடைய நிரந்தர போராட்டத்திற்கு, இதற்கெல்லாம் இவர்கள் ஏதாவது தீர்வு கொடுத்தார்களா? திராவிட மாடல் அரசு ஊடாகவே இவை எல்லாமே எங்களால் செய்து விட முடியும் நினைக்கிறாங்களோ? திராவிட மாடல் அரசு எதையும் செய்யவில்லை என்பதனால தான் போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்திற்கு சீமான் அழைக்கப்படுகிறார். சீமான் போய் அங்கு நின்று மக்களோட மக்களாக பேசுகிறார். அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன என்பதை திராவிட மாடல் அரசால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. 5 லட்சம் கோடி வாங்கினதுல 1 லட்சம் கோடியை ஆசிரியர்களுக்கும் 1 லட்சம் கோடியை செவிலியர்களுக்கும் கொடுத்திருந்தால் அவர்கள் பர்மனண்டா வேலையில் இருந்திருப்பாங்க. டாஸ்மாக்ல வாங்கி விற்கக்கூடிய சரக்கு இருக்கு இல்லையா, அதுல காட்டுற கவனத்தை, தன்னுடைய ஃபேக்டரி வளர்றதுக்கு காட்டுற கவனத்தை இந்த அரசு சார்ந்த மக்கள் அரசியலில் இவங்க முன்னெடுக்கவே இல்லை. அதனால அந்த இடத்துல இருந்து இவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை தொட்டு கூட பார்க்கல. அடையாள அரசியலை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. எதெல்லாம் மக்கள் வந்து செஞ்சுட்டாங்களோ அதை மட்டும் தான் பார்த்து கையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி திராவிட மாடல் அரசும் எதுவும் செய்யல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகரில், பாஜகவும் நகரில். தொடர்ச்சியாக தனித்து களம் காண்பது தொடர்பாக நாம் தமிழர் மீது தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனம் அல்லது அறிவுரை ஆலோசனைகள் எதுவாக வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பெருமிதமான தருணம் அது. தனியாக நிற்பது. இந்த இந்த நொடி வரையில் நாம் தமிழர் கட்சியின் அத்தனை உறுப்பினர்களும் சந்தோஷப்பட வேண்டிய பெருமிதத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்வத்தோட கூட சொல்லலாம் இருக்கிறோம் அப்படின்னா தனிச்சு நிற்கிறது தான். அதன் மீது வரும் ஆலோசனை, அறிவுரை, கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தனித்து நிற்பதனால் நான் அதை சொல்ல தவிர்க்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக வர்றதுனால கூட்டணி வச்சால் நீங்கள் வெற்றி பெறலாமே, தனித்தே இருக்கிறீர்களே என்று ஆலோசனைகள், அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது தொடர்ச்சியாக. எனக்கு அப்போதுதான் தெரிகிறது நாம் தமிழரை எந்தெந்த கட்சிகள்லாம் நேசிக்கின்றன என்பது அந்த கருத்து மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நல்லது, மகிழ்ச்சி. அவர்கள் நேசிக்க முடியும், எங்களோடு சிநேகிக்க முடியாது. என்ன, தனித்து நிற்பது என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கொள்கைக்கு தற்போதைய அவசியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது.
கூட்டணி வைப்பதாக முடிவு செய்து கூட்டணி வைத்தால் என்னவாகும்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைத்தார். 29 எம்எல்ஏவோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கூட்டணி வைத்தார். வார்த்தை பரிமாற்றங்கள் ஊடாக அந்த கட்சியும் உண்மையிலேயே எதிர்கட்சியானது. ஆனால் சட்டமன்றம் அந்த 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 பீரியட் முடிஞ்ச உடனே அந்த 29 எம்எல்ஏக்களும் எங்கு போனார்கள்? அண்ணன் விஜயகாந்தோடு இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. அதுதான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கிற நிலைமை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியாகட்டும், எந்த கொங்கு கட்சியாகட்டும், பூவை மூர்த்தி அண்ணன் வச்சிருக்கிற கட்சியாகட்டும், எந்த கட்சியும் கூட்டணியோடு இருந்து 1-2 எம்எல்ஏகளுக்கு மேல் வந்திருக்கிறார்களா? கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறார்களா? அகில இந்திய அளவிலேயே கூட்டணிக்குன்னு இங்க யாரும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. அந்த நேரத்தில் வாக்கு அறுவடை மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோள். நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது இந்த மாநிலத்திற்கு இந்த தேதியிலே, இந்த நாளிலே மிகவும் அவசியமானது. 15 வருட காலமாக அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நடக்கிற காம்ப்ரமைஸ் அதை பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நான் புரிந்து கொள்கிறேன், உங்களுடைய இலக்கு வேற. இருந்தாலும் சமகால அரசியலில் 1-2 ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு அண்ணன் சீமான் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒன்று கூட இல்லாமல் இப்போ என்ன செய்ய போறீங்கன்ற கேள்விக்கான பதில்? தொடர்ந்து களத்தில் நாங்கள் வலுவாக நிற்கிறோம் இல்லையா? தேர்தலில் 10% வாக்கு வாங்கலாம், 40% வாக்கு வாங்கலாம். அது அல்ல விஷயம். தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நாங்கள் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் வச்சுட்டு ஆட்சி செய்கிற மாதிரி தான் எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். கொஞ்ச காலம் எடுக்கும். இடரல்கள் இந்த மாதிரி 3 விதமான பஸ்ஸு, ஒரு விஜய் ஒரு பஸ்ஸில் வருவார், அண்ணன் எடப்பாடி ஒரு பஸ்ஸில் வருவாங்க. இந்த மாதிரி வாகன போக்குவரத்து தேர்தலில் போட்டியிட துவங்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கட்சி தொடங்கி ஏறக்குறைய 15-16 ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லையா? இன்னும் எவ்வளவு வருஷங்கள் நமக்கு? இன்னும் அடுத்த தலைமுறைக்கு உண்டான கனவு அல்லவா? விதைத்து கொண்டிருப்பதுதான் நம்ம வேலைன்றது படிப்படியாக தான் ஏறுவோம். ஒரே நேரத்தில் இப்போ நம்ம கிட்ட 25% வாக்குகள் இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற கூட்டணிக்கு கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா இருக்கும். 8% வாக்குகளை வச்சுட்டு கூட்டணிக்கு எப்படி போக முடியும்? நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளை இன்னும் முழுமையா மக்களோட கொண்டு போய் நிறுத்தணும். நம்மளுமே தேர்தல் அரசியல் நிறைய கத்துக்க வேண்டி இருக்குது. இப்போ கும்பல் மாதிரி வந்துட்டு போற ஆளுங்க இல்லை. 10,000 பேர் 15,000 பேர்னாலும் உட்காடுறான், கொள்கைக்காக நிற்கிறான், கொள்கையோட எந்திரிச்சு போறான். வெளிப்படையா ஒன்று சொல்றேன், எங்க வீட்டில இருந்து நான் கட்சி கூட்டத்துக்கு கிளம்புனா பெருமையா நான் கட்சி கூட்டத்துக்கு கிளம்புறேன், மாவீரர் நாளுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எந்த வீட்லயாவது அந்த வீட்டு ஆம்பளைங்க நான் கட்சி கூட்டத்துக்கு போறேன்னு மாற்று கட்சியில் இருக்கவங்க சொல்ல முடியுமா? திமுக இருக்கட்டும், அதிமுக, எந்த கட்சியிலயாவது சொல்ல முடியுமா? டெய்லி நான் கட்சி கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வர முடியுமா? அப்படி நடக்குதா கட்சி? அப்போ இங்க இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்துட்டு இது தனியா நின்னாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, அப்கோர்ஸ் கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது தலைமை தான். எங்களுடைய தொண்டர்களுடைய மனப்பான்மை, அண்ணனோட இருக்கிற எங்களுடைய மனப்பான்மை, தனித்து நிற்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம், கர்வம் கொள்கிறோம், இன்னும் அதிகமாய் வேலை செய்ய எண்ணம் கொள்கிறோம். அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள் திமுகவிற்கு தான் பலம் சேர்க்கும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம், அது கண்டிப்பாக அப்படிதான் பலம் சேர்க்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எடப்பாடி அதையெல்லாம் மீண்டு வருவார். அவர் முதலா முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் இவ்வளவு நாள் சர்வே பண்ணுவார் அப்படின்னு. அவருக்கு அதுக்கு உண்டான டீம் இருக்கு. எனக்கு புரியுது. அது அவருக்கு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு, அதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கு அதற்கு அவர் டீம் வச்சிருக்கிறார். அண்ட் அவர் டக்குன்னுலாம் அந்த இடத்துல உட்கார்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அமைச்சராக இருந்தவர். முக்கியமா அம்மா ஜெயலலிதாவோட கூட இருந்தவர். ஸோ அவர் காப்பி பேஸ்ட் பண்ணதும் இருக்கும், அவரோட தனித்திறமையும் இருக்கும். போன சட்டமன்ற தேர்தலிலே அவர் தனித்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி 64 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் வாங்கியிருக்கிறார். அது உண்மையிலேயே நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகள்லாம் வச்சு வாங்கின சீட்டை விட அவர் தனித்து வாங்கின அந்த 64 சீட் ரொம்ப முக்கியம். அவருக்கும் இடர்கள் இருக்கிறது, பட் ஆனால் அதையும் தாண்டி நிற்பார் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் மீதான விமர்சனங்கள் இப்போது வரை தொடர்கிறது. 505 வாக்குறுதிகளில் நாங்கள் இவ்வளோ செஞ்சோம் அப்படின்னு ஆளும் தரப்பு சொல்வதும், நீங்கள் 50% கூட செய்யலை அப்படின்னு பிரதான எதிர்கட்சிகள், நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே விமர்சனம் பண்ணி வரீங்க. இந்த தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 26 சட்டமன்ற தேர்தலில் அது பெர்ஃபார்ம் பண்ணுமா? அது மக்கள் நினைவில் வைத்திருப்பார்களா? மக்கள் நினைவு வைத்திருக்க மாட்டார்கள். எனக்கே வாக்குறுதிகள் மறந்து போயிடுச்சு. ஆனால் வாக்குறுதிகள்
வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுதுன்னா ஏதாவது இலவசமாக கொடுத்ததை வேணா சொல்லிக்கலாம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மக்களுடைய இவங்க பேசிட்டு இருக்கிற சமூக நீதியை நாங்கள் நிலைநிறுத்திட்டோம்னு சொல்லிக்கிற மாதிரியான எந்த வாக்குறுதியும் இவங்க நிலைநிறுத்தலை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எந்த லாக்அப் மர்டருக்கும் எந்த சாதிய கொலைகளுக்கும் இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே கிடையாது. ஆட்சியின் மீதான எதிர்ப்பு மனநிலை திமுக மீது மக்களிடம் இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் சரிவர செய்யவில்லை. இருப்பினும் எதிரியில் எங்களுக்கு பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை, அதனால் வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோடு திமுக இருப்பதாக சொல்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்கிறா? திமுகவினர். அவங்க அப்படி தான் சொல்லிக்கணும். அப்புறம் எதுக்கு பொன்முடி அமைச்சர் பதவியிலேருந்து இறக்கி விட்டாங்க? அப்புறம் எதுக்கு லோக் ஆயுக்தான்னு ஒன்று பிரதமரை போய் பார்க்க வந்தாங்க? சார் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். மாநில சுயாட்சின்ற கொள்கையை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இன்று அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், 40 எம்பிக்கள், 1520 உள்ளூர் பிரதிநிதிகள், அதாவது கவுன்சிலர் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இவங்களால மாநில சுயாட்சின்னு ஒன்று கொண்டு வரவே முடியல, நிர்வகிக்கவே முடியல? இன்னைக்கு வரைக்கும் மாநில சுயாட்சினா என்னன்னு தம்பி இவர் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டா சொல்வாரா? மாநில சுயாட்சின்ற கொள்கை, மாநில தன்னாட்சின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இவங்க பேசுறது கூட கிடையாது. இவங்க கிட்ட இருந்து நம்ம இதை தாண்டி இந்த மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோம், 200க்கு 200 வாங்கிடுவோம், இல்லைன்னா நாங்க எப்படியாவது 200 வாங்கிடுவோம், இதை தான் பேசிட்டு இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினோட ரகசிய கூட்டு வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க கண்டிப்பா அந்த இடத்துல தான் பேசுறாங்க. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். இவங்க மட்டும்தான் புத்திசாலி, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் முட்டாளுங்கிற கதையெல்லாம் ரொம்ப நாள் வேகாது. அதுக்கு நடக்கிற கூத்து தான் இதெல்லாம். தமிழக வெற்றி கழகம் கூட நடக்கிற கூத்து, நான் ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நேற்று நடந்துருச்சு, 41 பேர் செத்துட்டாங்க, முதலமைச்சர் அங்கே போய் பார்த்துட்டாரு, அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துட்டாங்க, அடுத்து என்ன சட்டப்படி நடவடிக்கை நான் இப்பொழுது பரிந்துரைத்தேன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க எதுக்கு ஒரு நபர் கமிஷன் வைக்கிறீங்க? சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு நபர் ஆணையம் என்பதே காலம் தாழ்த்தும் நடவடிக்கையாக தான் பார்க்க. கண்டிப்பாக அது உடனடி நடவடிக்கையில் வராது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு அவரு. முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்களா? ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அது காவல்துறையோட வேலை. சட்ட எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த கட்சியின் மீது சொல்லியிருக்காரா? அப்புறம் வாக்கு அரசியல் ஏன் சொல்லல? ஏன் தயங்குங்க? வாக்கு அரசியல் பேக் ஃபயர் ஆயிடும், அவ்வளவுதான். வாக்கு அரசியல் பேக் ஃபயர் ஆயிடும். அதை தாண்டி என்ன இருக்கு? இன்னைக்கு காலையில இவர் விஜய் போய் குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. குருமூர்த்தியை வந்து விஜய் பார்க்க முடியும்னு இத்தனை வருஷத்துல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜயால போய் பார்க்க முடியும், 3 மணி நேரம் பேச முடியும், யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு தானே தெரியும் நமக்கு. எதற்கு போய் சந்திக்கிறீங்க? கட்சியை காப்பாத்து தானே. இந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் எப்படி மக்கள் மன்றத்தில் ப்ரூவ் பண்ண தெரிஞ்சுக்க தானே போனீங்க. அப்ப குருமூர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னு இப்ப தெளிவாயிடுச்சு இல்ல? ரஜினிகாந்தை வச்சு முக்கியமான அரசியலை டைவர்ட் பண்ணது, சரத்குமாரை கொண்டு போய் தங்க கட்சியில் வச்சுக்கிட்டது, இந்த மாதிரி எத்தனை வேலைகளை பாஜக செய்தோ அத்தனை வேலைகளுக்கும் நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. hierarchy of the DMK people know what's happening in BJP for Tamil Nadu அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பி டீம்னு என்னையும் சொல்லக்கூடாது, இவங்கெல்லாம் ஒரே டீம். தமிழ் தேசியத்தை முன்வைத்து கட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி, ஆனால் நாங்கள் எல்லாமே தமிழ் தேசியத்தை தான் முன்வைக்கிறோம், தமிழ் தேசியத்தை மட்டும் முன்வைப்பதற்காக எதற்கு இந்த கட்சி அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாதவங்க கேட்பாங்களா இருக்கும். இல்லை தமிழ் தேசியம் வளருது, இல்லை வளர்ந்துருச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா நம்ம இங்கே வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு மாற்று மறைமுகமான அரசியலை நம்மளால முன்னெடுக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, டாம்பிகமா திரிய முடியாதுன்னு யோசிக்கிறவங்க அப்படி பேசுவாங்க இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு உண்டான அரசியல் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த மொழியை பேசக்கூடிய மக்களும் அந்த காலத்தினுடைய விஷயமும். இலங்கை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து இந்த கட்சி உயிர்த்தெழுந்து வருது. தமிழர்களுக்கான உரிமையை இந்த உலகத்தில் நிலைநாட்டணும், தமிழர்கள் மாண்போடு வாழ வேண்டும், வாழ்கிறார்கள் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற நிலத்துல இந்த அரசியலை நம்ம நிறுவனம் பாடுபடுறோம். இது வந்து எங்க போய் கலந்துக்கணும் எங்க போய் கலந்துக்கூடாதுன்னு பேசினா அவனுக்கு இந்த நாட்டின் மீதும் இந்த மொழியின் மீதும் இந்த மாநிலத்துக்கு உண்டான மாண்பின் மீதும் எதிர்காலத்திலே இந்த மாநிலத்தின் மொழியின் மீது மக்கள் இருக்கிற வேண்டிய மரியாதையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். திமுக முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கூட திராவிட மாடல் அரசு என்று எங்கேயும் சொல்லி கொண்டதில்லை. ஆனால் இவர் வந்து செல்லுமிடமெல்லாம் இது திராவிட மாடல்
அரசு, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் அரசு என்பதை சொல்வதில் பெருமைப்படுவதை பெருமையாகவே சொல்லிக் கொள்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திராவிடம் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டாதான் அந்த மாடலுக்கு உண்டான அர்த்தம் புரியும். திராவிடம் என்று இன்க்ளூசிவ் அப்படின்றாரு. ஆமாம். என்னத்தை இன்க்ளூசிவ்? வாட் இஸ் இன்க்ளூசிவ்? அவரோட கட்சியிலேயே அவரால் இன்க்ளூட் பண்ண முடியும், யாருக்கும் அமைச்சர் பதவி தர முடியல. தன்னுடைய குடும்பத்தை தாண்டி வேற ஒரு விஷயமும் அங்கே அதிகார தோரணையில் நடக்கிறது இல்லை. இன்க்ளூசிவ் என்ன இன்க்ளூசிவ்? வாட் யூ மீன் பை இன்க்ளூசிவ்? நம்ம கேட்குற சின்ன சின்ன விஷயங்கள், நான் தான் இடையில சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு காவிரி நீருக்காக ஒரு தடவை பாராளுமன்றத்தை இவர்கள் ஸ்தம்பிக்க செய்திருக்கிறார்களா? அப்புறம் என்ன இன்க்ளூசிவ்? இது திராவிட மாடல் அரசுன்னு அவர் தான் சொல்லிக்கணும். நாங்கள் திராவிடம் ஒன்று இல்லவே இல்லைன்றோம். அப்புறம் திராவிடம் வெறும் மாடல் அரசுன்னு வேணா சொல்லிக்கலாம், இல்லை அதை கூட சொல்லிக்க வேண்டாம். நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இவர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான் கவர்மெண்ட் நடத்துறாரு, இல்லை வேற யாராவது பின்னாடி இருந்து இயக்குறாங்களான்ற டவுட் கூட வருது. நல்லது திரு பிரேமானந்த், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.